இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட் சடனா பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸாவே. ஏன் இந்த பம்புக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இஸ்ரேல் பாலஸ்தீனோடைய வார்னால மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஆனா பம்ப் ஆகிட்டு இருக்கு, ஏன் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அதுக்கான ப்ராப்பரான ரீசன் தெரியுமா? ஸோ நீங்களும் இந்த ஃபண்டமெண்டல் ரீசனை கத்துக்கணும்னு சொல்லிட்டு லேர்னிங் பர்பஸுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Hi squad, this is Nadir, founder of TRADEGENIUZ. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் போயிட்டு இருக்கு. இதுல அப்பாவியான மக்கள், குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச ப்ரே பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் கொடுப்போம். ஏன்னா இவங்க நாட்டு பிரச்சனைக்காக அப்பாவி மக்களை சந்திக்கிறது தப்பு. ஸோ ஆக்சுவலி நான் சொல்றது மக்களுக்காக பேசுறோம். ஸோ இந்த நாட்டுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறோம். ஓகே, லெட்ஸ் கம் ஆன் தி வீடியோ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்குது. இதனால கோல்டு ஏன் ப்ரோ ஹைக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டுக்கே வந்துட்டு ரொம்ப டாப் லெவல்ல இருக்க கண்ட்ரில ஒண்ணுதான் யூஎஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேஜர், எல்லா நாட்டுக்குமே மேஜரா இருக்கிறதே அவங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்த நாடு, எக்கனாமிக்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு நாடு. இப்போ இந்த வார்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றப்போ கண்டிப்பா இஸ்ரேலுக்கு வெப்பன் சப்ளை பண்ணி ஆகணும். நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரியா இருக்கு. இப்போ அவங்களுடைய போர் வீரர்கள், அதாவது யூஎஸ் நாட்டுடைய போர் வீரர்கள் எல்லாமே அங்க சண்டை போட போறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுக்கப்போ இங்க என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது மேலன்னு பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வார்ஷிப்ஸ், அப்புறம் அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணி இங்க அனுப்புறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து அந்த நாட்டுக்கு வந்து செலவு வந்து அதிகமாகிட்டு. செலவு எங்கேன்னு பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த பேங்க், ரிசர்வ் பேங்க் மூலமா, அதாவது அந்த கவர்மெண்டோட கஜானால இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, இந்த நாட்டுக்காக கஜானால இருந்து எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஆனா அவங்க நாட்டிலையும் சர்வீஸ் பண்றதுக்கு, அவங்க மக்களுக்கும் ஒரு அமௌண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு, அந்த பொருளாதார வளர்ச்சி, அந்நிய செலவுகள்லாம் வந்து அந்த நாட்டுக்கே இருக்கும். அதுக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா செலவு பண்ணி ஆகணும். அப்போ எல்லாமே செலவு ஆகும்போது இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகுது. அப்போ இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இன்னொரு நாட்டோட ஹெல்ப் கேட்டு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கி ஆகும். அந்த மாதிரி கடன் வாங்கும்போது அந்த கடன் யாருமே சும்மா இருந்தாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறுது. ஸோ நாட்டோடைய கடன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் போது, அதை பே பண்ணும்போது ஒரு நாட்டோட எக்கனாமி என்ன ஆகும்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இது மட்டுமா ஆகுது, இன்கேஸ் இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க யூஎஸோட பார்ட்னர் வச்சிருப்பாங்க, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யூஎஸோடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பா அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா எக்கனாமிங்கிறது அடிவாங்க ஆரம்பிச்சு. முக்கியமா யூஎஸ் எக்கனாமி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சு. ஸோ யூஎஸ் எக்கனாமி அடிவாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டாலரோட கரன்சி ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப லோ. அப்போ அந்த வாழ்க்கால அடிப்படையில ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு சப்ளை குறைய கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் போது கோல்டோட பிரைஸ் ஹைக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு ரீசன்னாலதான் மார்க்கெட்ல வந்து நல்ல பம்ப் இருக்குது. இந்த விஷயத்த வந்து எங்களுடைய TRADEGENIUZோட ஸ்டூடெண்ட்ஸோட ரீசெண்ட் பேட்சஸ்ல வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தோம். நீங்க போர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே அதை பற்றிய டேட்டாஸை எடுத்துட்டு ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள் புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு என்னோட டீம்கிட்ட சொன்னேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் பை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டீம்ல எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை ட்ரை பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணாங்க. இதே மாதிரி தான் கோவிட் டைம்லயுமே கோல்டோட பையிங் ஃபண்டமெண்டலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோவிட் டைம்ல பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். எங்களுடைய சேனல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஸோ நம்ம என்னன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல ஃபண்டமெண்டலாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ ஏன் கோல்டு மேல போகுது அப்படிங்கிற பையிங் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வாரோடைய அந்த வீரியம் குறையிறது வரைக்குமே கோல்டு வந்து பம்புலரா இருக்கும். ஸோ இன்னுமே வார் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வார் எப்போ கம்ப்ளீட் ஆகுமோ அப்போ ஓரளவு எக்கனாமிக்கல் வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுல பையிங் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். பையிங் செய்யணும்னா எப்பவும் பையிங்க போடுவாங்க, எந்தெந்த இடத்துல பை ஆகும், எந்தெந்த இடத்துல செல் ஆகும் அப்படிங்கிறது கோல்டுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவை நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தை அப்டேட் பண்ணுறேன்.
இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்டேட் ஆகுதா இல்லை இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அப்டேட் ஆகுதா அப்படிங்கிற பார்த்துப்போம். ஸோ பட் இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றேன். சரி, நீங்க இப்போ கோல்டுல இந்த வாரோடைய வீரியம் குறையிறது வரைக்கும் கோல்டுல பைக்கான ஆப்ஷன் கிடைக்க என்னென்னலாம் பைக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ, அதாவது ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்துட்டு சொல்றது என்னன்னா, எங்கெங்கெல்லாம் பை பண்ணணும்னு தெரியும், எங்கெங்கெல்லாம் செல் பண்ணணும்னு தெரியும். அந்த ப்ராபபிலிட்டியை டெக்னிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபண்டமெண்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோல்டு மூமெண்ட்ல கேப்சர் பண்ணி டேரெக்டாக நீங்கள் எதுக்குள்ள ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைடே ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆகும். ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டபிளில் இருக்கீங்க. ஸோ இன்னுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்காக என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கணும் அதுக்கு கமெண்ட் செக்ஷனும் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி வீடியோஸை நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் பை பை, see you all.